இது ரெக்டாங்குலர் லேமினா, அதாவது டைமென்ஷன்லாம் கொடுத்துட்டாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த ஷார்ட்டர் சைடு, சின்ன சைடு வந்து பார்த்திங்கன்னா ஹெச்பி மேலே இருக்குது. அப்புறம் ஹெச்பிக்கு வந்து அது வந்து ஆங்குலர், அதை சர்ஃபேஸ் ஆஃப் திஸ் லேமினா பார்த்திங்கன்னா ஹரிசான்டல் பிளேனுக்கு வந்து 60 டிகிரி வந்து இன்க்ளைண்டாக இருக்குது. இது வந்து தேர்டாக தான் சொல்லுவாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எங்கே சொன்னாலும் நாம் இந்த ஹரிசான்டல் பிளேனுக்கு இன்க்ளைண்டாக இருக்கிறது தான் செகண்டு வரையணும். நம்ம இந்த இடத்துல வரையணும். அதாவது வந்து இதை ஃபஸ்ட்டு வரையணும். இந்த பொசிஷன் என்னன்னு சொன்னீங்கன்னா ஒன் ஆஃப் த சைடு இஸ் ஆன் ஹெச்பின்னு சொல்லிட்டாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு நான் சொன்னேன் எக்ஸ்ஒய் லைனுக்கு கீழே தான் வரணும். ஹரிசான்டல் பிளேன் இருக்குதுன்னு சொன்னால் எக்ஸ்ஒய் லைனுக்கு கீழே தான் வரையணும். அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பர்பண்டிகுலராக கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் அதை வந்து நம்ம டில்ட் பண்ண முடியும், 60 டிகிரிக்கு வந்து டில்ட் பண்ண முடியும். இதுதான் ஃபஸ்ட்டு வியூ, ஃபஸ்ட்டு வரையணும். அதோட ஃப்ரண்ட் வியூ செகண்ட் வரையணும். அப்போ தான் ஃப்ரண்ட் வியூவை நம்ம 60க்கு டில்ட் பண்ணால் தான் ஆட்டோமேட்டிக்காக அந்த சர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஆன்சர். பார்த்திங்கன்னா இந்த வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 60 டிகிரிக்கு வந்து சர்ஃபேஸ் வந்து டில்ட் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் இன்னொன்று கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சைடு, அது எந்த சைடுன்னு வேறு சொல்லிடுவாங்க. அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் பிளேனுக்கு 30 டிகிரி இருக்குது. வந்துட்டா இதை அப்படியே ரீப்ரொடியூஸ் இங்கே பண்ணணும். அதில் வந்து இந்த இதுதான் ஃபைனல் ஆன்சர். இதுதான் ஃபைனல் ஆன்சர்.